ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். இன்றைக்கி நாம் சூப்பரான அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு பணியார ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு பணியாரம். இது செய்கிறது ரொம்ப சுலபம். இது செய்கிறதுக்கு மூணு முக்கியமான பொருட்கள் இருந்தால் போதும், ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் நார்மலாக செய்கிற பணியாரம் மாதிரி மாவை அரைச்சி புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி இது. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு நாம் பார்க்கலாம். இதுக்கு நான் சொன்ன முக்கியமான 3 பொருளில் மொதல் பொருளான பச்சை பயிறு 100 கிராம் இங்கே நான் எடுத்திருக்கேன். அந்த பயிரை ஒரு பவுலில் மாற்றி மிதமான சூடு உள்ள தண்ணியில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்க வேணாம், லேசாக சூடாக இருந்தால் போதும். அதாவது லுக்கி வார்ம் வாட்டர்ம்பாங்க, அந்த பதம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 100 கிராம் பச்சை பயிருக்கு 2 டேபிள் ஸ்பூன் இட்லி ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதனால் அதையும் எடுத்து நான் ஊற வச்சுக்க போகிறேன். இதுவும் ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். நீங்கள் இட்லி ரைஸ் ஆட் பண்ணுறதுனால நம்ம பணியாரம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பயரெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதை நாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். நீங்கள் பயரை இந்த மாதிரி லைட்டாக நச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தோல் உறிஞ்சு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லா ஊறிஇருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. ஸோ அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல கொஞ்சம் பச்சை பயிறு, அடுத்து நம்ம ஊற வச்ச அரிசி, திருப்பி கொஞ்சமாக பச்சை பயிறு இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறேன். இப்படி அரைக்கிறதுனால என்ன ஆகும்னா அரிசி நல்லா அரைப்பட்டு வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு அரைக்கும்போது தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுக்க போகிறோம். அடுத்து பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை நான் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போது இதில் மீதம் இருந்த பச்சை பயிரையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு, அடுத்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு தேங்காயை நான் அப்படியே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டால் போதும், ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் இந்த மாதிரி வறுத்து சேர்க்குறதுனால நீங்கள் பணியாரம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயெல்லாம் வாயில் அடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப க்ரன்ச்சியாக, வாசமாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை நான் வந்து நம்ம மாவோட ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நான் 3வது முக்கியமான பொருளான வெல்லம், 100 கிராம் வெல்லம் இதுக்கு நான் சேர்க்க போகிறேன். நான் வெல்லத்தை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்க்க போகிறேன். நீங்கள் வேணுன்னா நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம். இது வந்து 100 கிராம் அளவு இருக்கும். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வெல்லத்தை நீங்கள் பாகு காய்ச்சி சேர்த்துடாதீங்க. அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா மாவு வந்து நீர்த்து போன மாதிரி ஆயிரும். ஸோ இதை நம்ம நல்லா கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருக்க போகிறோம். ஏன்னா வெல்லத்தில் சில பீஸ்லாம் கட்டியாக இருக்கும், அதெல்லாம் கரையாமல் இருக்கும். அதனால் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா அந்த மாவோட கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், மாவு இந்த மாதிரி நல்லா பதமாக கெட்டியாக இருக்கணும். ஸோ நம்ம மாவு பக்காவாக ரெடி ஆயாச்சு. இதை நாம் கொண்டு போய் பணியாரக்கல்லில் ஊற்ற வேண்டியது தான். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பணியாரக்கல்லில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பணியாரத்தை ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஊற்றும்போது ஓரங்கள்லேருந்து ஊற்ற ஆரம்பிங்க. ஏன்னா நடுவில் அதிகமாக சூடு இருக்கும். முதலையே ஊற்றிட்டீங்க அப்படின்னா நடுவில் உள்ள பணியாரம் கரைஞ்சிடும். ஆனால் ஓரங்கள்லேருந்து ஊற்ற ஆரம்பித்து கடைசியாக நடுவில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு திருப்பி விடுங்க. நீங்கள் ஆட் பண்ணுற வெல்லத்தில் உங்களுக்கு கல் மண் இருக்கும் அப்படின்னு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மாவில் வந்து வெல்லத்தை போட்டு கலக்கிறோம் பார்த்தீங்களா, கலக்கிட்டு அந்த 15 நிமிஷம் வைக்கிறப்ப இந்த வெல்லத்தில் உள்ள மண்ணெல்லாம் அடியில் போய் செட் ஆயிரும். ஸோ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த மாவை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அடி மாவை மட்டும் அப்படியே விட்டுருங்க, யூஸ் பண்ண வேணாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. இப்போ பாருங்கள், நான் திருப்பி போட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ ஜம்முன்னு வந்திருக்கு நம்ம பணியாரம். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான். இப்போ
இப்போ நான் உங்களுக்கு ஒரு பணியாரத்தை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா பணியாரம். ஸோ இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.